இல்ல. வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்று அப்படின்னு சொல்லுவேன். சண்டே ஸ்ட்ராட்டஜிக் சண்டே அப்படின்னுவேன். இத நம்ம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, சண்டே மட்டும் கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, எல்லா நாளுமே சண்டே. நம்ம எதற்காக ஓடிட்டு இருக்கோம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும். நமக்கு யார பிடிக்குதோ அவங்களோட ஃபேமிலியோட ரைட்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா பிசினஸ பொறுத்தவரைக்கும் நெறைய நெறைய சம்பாரிக்கணும் நீங்க. செம்மையா சம்பாரிக்கணும். நம்மள விட யாரும் சம்பாரிச்சிடவே கூடாது. அந்த மாரி சம்பாரிக்கணும். நம்மள பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டு செத்துடணும். அந்த மாரி ஒரு ரிவெஞ்ச குடுக்கணும். அது நம்ம ஹேப்பியா இருக்கணும். செம்மையா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்படி வந்து நெப்போலியன் ஹில் வந்து கார்னகிய மீட் பண்ண பின்னாடி ஒவ்வொருத்தரா சந்திக்கிறாரு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச அனுபவங்கள் வந்து அவர நம்பிக்கை ஊட்டுது. ஏன்னா, நெப்போலியன் ஹில்லோட வாழ்க்கை வந்து பணம் கஷ்டத்தோடயே வாழ்ந்தாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவரு. எப்படி வாழ்க்கை மாறுது? கஷ்டம் கஷ்டம்னு சொன்ன ஒருத்தரு, நீங்க கஷ்டமே இல்லாம பல கோடி பேர ஆக்கியிருக்காரு. ஒரு சக்சஸை பற்றி ஒரு தேடல் இருந்தது. பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு மைண்ட்ல இருந்தது. அல்டிமேட்டா நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு கேள்விய மைண்டுக்குள்ள வைங்க. அந்த கேள்விக்கான ஆன்ஸரை தேடும்போது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்டிமேட் கொஸ்டின் என்ன நம்ம லைஃப்ல? அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பார்ட் ஃபுல்லாவே நம்ம கஷ்டப்பட்டோம். நம்முடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லா கஷ்டப்பட்டோம். நெனைச்ச காசு வரல. நம்ம சந்தோஷமா, நிம்மதியா இல்ல. பெரிய பணக்காரனா இல்ல. பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா மாறுறாங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. பணக்காரங்க எப்படி பணக்காரங்களா ஆகுறாங்க? அப்ப அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் பணக்காரனா ஆக முடியும். அப்ப நம்மளுடைய தேடல் என்ன இருக்கு? உங்களுடைய அல்டிமேட் கொஸ்டின் என்ன? உங்களுடைய தேடல் ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட்டா, டைல்யூஷனா இருந்துச்சுன்னா, வாழ்க்கை அப்படியே ஒரு நரகமா போகும். அல்லது நெப்போலியன் ஹில் மாரி ஒரு ஒரு நல்ல ஒரு அல்டிமேட் கோல வச்சுக்கிட்டு, அதுக்கான விடைய நீங்க தேட ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்னுடைய கடன் கால நிலைமைகளில் வந்து நான் அப்படிதான் யோசிச்சேன். எப்படி இவங்கலாம் பணக்காரனாங்க? நான் சந்திக்கிற மனிதர்களை பார்க்கும்போது, வெளியில இருந்து பார்க்கிறேன். உள்ள உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பழகும்போது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது என்னன்னா, டெல்லியில எனக்கு ஒரு 7 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுல ஒரு வீடு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. அத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த ஒரு 20 வருஷம், 30 வருஷம் நான் வொர்க் பண்ணாலும் இந்த மாரி ஒரு வீட்ட கட்ட முடியுமா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. எனக்குள்ள ஒரு பதிலும் வருது. அவரால முடியும்னா நம்மளால முடியும். அவர் எவ்வளவு நேரம் எடுத்திருக்காரு? எவ்வளவு நாள் எடுத்திருக்காரு? அதுக்கு என்னலாம் பண்ணியிருக்காரு? ஒரு மனுஷன் 100 கிலோமீட்டர்ல வேகமா ஓடுறான் அப்படின்னா, நம்மளும் 100 கிலோமீட்டர்ல வேகத்துல ஓடுனா அவன ஜெயிக்க முடியாது. அப்ப 150 கிலோமீட்டர்ல ஓடணும். அதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், எனர்ஜி வேணும், ஸ்டெமினா வேணும். அத நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, முதல்ல நான் நினைக்கணும் அவன பீட் பண்ண முடியும். ஓகே டார்கெட் செட் பண்ணி அவன தூக்குறேன்டா முடிஞ்சா. இப்ப அவன பீட் பண்ணனும்னா அவனோட 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓடணும். அப்ப எனக்கு இதெல்லாம் தேவை. என்ன மாரி நான் டயட் எடுத்துக்கணும். என்ன மாரி ஃபுட் எடுத்துக்கணும். என்ன மாரி மைண்ட் மாத்திக்கணும். 24 மணி நேரமும் அதான் யோசிக்கிறேன். அவன பீட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஃபெயிலியர்ஸ் வரும், சேலஞ்சஸ் வரும், ரிஜெக்ஷன் வரும், எது வேணா வரும். பட் நான் ஒரே ஒரு விஷயத்த நம்புறேன். என்னால அவன முந்த முடியும். ரைட்டா? டார்கெட்ட மாத்துறதே இல்ல. டார்கெட் தான். தூக்குறேன்டா அப்படின்னு. இப்ப இது மாரி நான் வைக்கும்போது எனக்கு நெறைய அனுபவங்கள் கிடைக்குது. எப்படி சார் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்தீங்க அப்படின்னும்போது ஒரு கன்சல்டன்ட் ரைட்? ஒரு 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 டைரக்ட்டா பெரும்பான்மையான நாடுகளுடைய கவர்ன்மெண்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்ட். எப்படி இவருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு? அவரோட நாலேட்ஜ் என்ன? எப்படி வளர்ந்துகிட்டாரு? இத நான் அப்படியே பார்த்துட்டே வரேன். அப்ப அவர்ட்ட இருந்து சில இன்புட் கிடைச்சது. நான் 100% பிலீவ் பண்றேன். என்னால இத பண்ண முடியும். இப்ப உங்களுடைய ரோல் மாடல் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரு? உங்களோட அல்டிமேட் கேள்வி என்னன்னு கேட்டிருந்தேன். பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நெப்போலியன் ஹில் யோசிச்சாரு. அது மாரி உங்களுடைய அல்டிமேட் கேள்வி என்ன? இப்ப வந்து நான் என்ன என்ன விஷயத்த யோசிக்கிறேன்னா, உங்களுடைய ரோல் மாடல் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரு? உங்க இண்டஸ்ட்ரியில காமனா யாரையும் சொல்லவே சொல்லாது. அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? அப்துல் கலாம், தோனிலாம் விட்டுட்டு, உங்க இண்டஸ்ட்ரியில சாதாரண ஆள சொல்லுங்க எனக்கு. உங்க இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இருக்காரு. நம்பர் 1, நம்பர் 2 உங்க பிசினஸ்ல இருப்பார்ல. அவரு யாரு? அவர் என்ன பண்ணி வந்தாரு? உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அத பத்தியான ரிசர்ச் பண்ணுங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யார்ட்டயோ கேட்டு உங்க இண்டஸ்ட்ரியில இருக்க ஒருத்தர பீட் பண்றதுக்கு நீங்க பாருங்க. நாம யாருமே தோனியோ, அப்துல் கலாமோலாம் மாற வேணாம். கோலியோ யாரும் மாற வேணாம். சரியா? நம்ம இண்டஸ்ட்ரியில நாம தான் நம்பர் 1 இருக்கணும். அப்ப நம்பர் 1 இருக்கிறவன வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சேஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டேன். பயங்கர இன்ஸ்பயரா இருந்தது எனக்கு. அவரோட சில வார்த்தைகள் வந்து அ சில பேர் வந்து பாசிட்டிவா பேசி நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது யாருமே கிடையாது உலகத்துல. நம்ம குரு, மென்டார், கோச் மாரி. 99% வந்து நெகட்டிவா தான் இருப்பான். ஒண்ணு சொல்லுவான், இல்ல வந்து மனசுக்குள்ள நெனைப்பான். இதெல்லாம் காலையில போறான் பாரு, எங்க ஜெயிக்க போறான் அந்த மாரி சொல்லுவான்.
அந்த மைண்ட் வாய்ஸ்ல கேட்டுட்டு நல்லா கேட்சப் பண்ணிட்டு மூஞ்ச பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதை எடுத்துக்கணும். இவன் சொன்னானே ஜெயிச்சு காட்டுறேன்டா நான் அப்படின்ற மாதிரி வந்த பின்னாடி நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் இப்ப நெப்போலியன் தான் ஞாபகம் வராது. உலகத்தில் இருக்க எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் ஒரு கண்டென்ட் கடவுள் யார் அப்படின்னா நெப்போலியன் தான். அவருக்குள்ள போயிடணும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வெளில வரும்போது பணக்காரனா வருவீங்க, கடன் அடைச்சிருப்பீங்க. அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. அப்ப நான் யோசிக்கிறேன், அப்ப எனக்கு வந்து ஒரு 6-7 பேர் வந்து ஒரு ஆதர்ச நாயகர்களா மாறுறாங்க. அப்ப அவங்கள நான் ஃபாலோ பண்ணணும். இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியா பாக்குறேன். நான் அதாவது சொல்ற நண்பர்களே, நிறைய படிங்க. இப்பெல்லாம் ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. நிறைய வாட்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இதை நம்ம ஃபேமிலிக்கும் நம்மளோட பிசினஸ் பீப்புளுக்கும் நம்மளோட பிசினஸ் ஃபேமிலிக்கும் சொல்லிக் கொடுங்க. அவ்வளவுதான் லாஜிக், ரைட்? அதுல வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில பேர் இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத நீங்க நான் ஷேர் பண்ண போறேன். இதன் மூலம் இந்த ஆகஸ்ட் சொல்றேன் பாருங்களேன், வெரி ஆர்டினரி ஆகஸ்ட் அல்ல, 10-11 அல்ல. இந்த ஆகஸ்ட் அமேசிங் ஆகஸ்ட். ஆகஸ்ட்னா 8. 8னா என்ன? சனி. சனியை போல கெடுப்பார் இல்லை, கொடுப்பார் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் நெகட்டிவ்லாம் விட்டுருவோம், கெடுப்பார் இல்லை விட்டுருவோம். சரி, இப்ப அந்த கெடுப்பார் சனி யார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். அதுக்கு வெளியில இருக்கிற கோயில்கள் இருக்க நவகிரகத்துல இருக்க சனி கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற மைண்ட் சனி. அதுதான் கெடுத்துட்டு இருக்கு நம்மள. அப்ப கொடுப்பார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் சனி கூட, அந்த மைண்ட் சனி. அப்ப நாம தான் நம்மள கெடுத்து வச்சிருக்கோம். நாம தான் நம்மள சம்பாதிக்க வைக்க போறோம். நாம தான் ஜெயிக்க வைக்க போறோம், பலகாரமா போறோம். இது வரைக்கும் நடந்ததை விட்டுட்டு இந்த ஆகஸ்ட் அமேசிங் ஆகஸ்ட். இப்ப பாசிட்டிவ் எடுத்துப்போம். சனியை போல் கொடுப்பார் இல்லை. அந்த சனி வந்து நம்மளோட மைண்ட் செட், ரைட்? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில பேர்கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அதை நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் இருந்து சில விஷயங்களோட நம்ம அந்த ஜூமை முடிப்போம், Q&A-ஓட, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து ஐ லவ் எலன் மாஸ்க். இப்ப எலன் மாஸ்க் எப்படி ஜெயிச்சாருன்னு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கிறார். ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் யோசிக்கிறார். அப்ப நான் வந்து எலன் மாஸ்க் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டேன், பைத்தியமா ஆயிட்டேன். அப்ப அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் இருக்கு எலன் மாஸ்க் பத்தி. இப்ப நான் ஒவ்வொன்றா கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஒவ்வொரு நாளும் அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். எலன் மாஸ்க் எப்படி ஜெயிச்சாருன்றதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் ஒன்று இருந்துச்சு, அதை அவர் வச்சு ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது, ஐ லவ் வாரன் பஃபட். எல்லா இன்வெஸ்டர், நான் பேசிக்கலா ஒரு இன்வெஸ்டர். நீங்க வந்து பிசினஸ் மேனா இருந்தாலும் பணக்காரனா முடியாது. இப்ப உலகத்துல இருக்கிற 750 கோடி மக்களை அப்படியே பிரிச்சு பாருங்களேன். 750 கோடி பேர்ல 95 பிளஸ் 4 பிளஸ் 1, இதுதான் ரேஷியோ. 95 என்பது 2 பேர். ஒன்னு சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஒன்னு சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க அல்லது சுய வேலையை கொடுப்பவர்கள். அது வந்து எஸ் ஸ்கொயர்னு வச்சுப்போம், ரைட்டா? அடுத்தது எம்ப்ளாயி வச்சுங்க, சார், எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுங்க. அடுத்தது இந்த பக்கம் வாங்க, லாஜிக் என்ன அப்படின்னா பிசினஸ் பீப்புள், ரைட்? பிசினஸ் பீப்புளுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிசினஸ் பீப்புள் வந்து எங்கேயும் வரமாட்டான், ஆனா பிசினஸ் நடக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும், அவனுக்கு காசு வந்துட்டே இருக்கும். அம்பானி வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் போக மாட்டாங்க. லாஜிக் என்னன்னா, ஆனா இந்த சுய வேலைன்றது என்ன? செல்ஃப் எம்ப்ளாய்டு. நாம கடைக்கு போகணும், நம்ம வந்து நம்மளுடைய ஆபீஸ்க்கு போகணும், அப்பதான் பிசினஸ் நடக்கும். நம்ம இல்லைன்னா பிசினஸ் நடக்காது. நமக்கு நாமே வேலை கொடுத்துக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டு. பிசினஸ் என்பது நாம இல்லைனாலும் நடக்கிறது. அப்ப அந்த 75% யாருன்னு பாத்தீங்கன்னா சேலரிடு பீப்புளும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அதை தாண்டி யோசிக்கும் போது 4+1 தான் என்ன வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இவங்கள்ட்ட தான் பணம் இருக்கு. 750 கோடி பேருடைய சொத்து வெறும் 5% மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுவும் 4+1 கான்செப்ட்ல இருக்கு. அந்த 4+ அப்படிங்கிறது பிசினஸ் மேன், 1% அப்படின்றது இன்வெஸ்டர். அப்ப இன்வெஸ்டர்ல யாரு எனக்கு பிடிக்கும்னா, நான் வந்து பேசிக்கலா நான் வந்து ஒரு பினான்சியல் இண்டஸ்ட்ரியில தான் வந்திருக்கேன். எனக்கு பினான்சியல் சர்வீசஸ் தான் என்னுடைய தொழில். அப்ப வந்து நான் வந்து இந்த பேங்கிங் செக்டார், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், கரன்சி, கமோடிட்டி, ஃபாரெக்ஸ் இதுலாம் இருக்கும்போது இவ்வளவு பணம் இருக்கு. இதுல யாரு ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வாரன் பஃபட் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 9 பேர் இருக்காங்க. ஹோப்ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லி தரும்னு நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்கு. இந்தியாவில பாத்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி, தமானி மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா வாரன் பஃபட்டை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன். எந்த துறையில நான் இருக்கணும் அந்த துறையில இருக்க ரோல் மாடலா அதுல என்ன கத்துக்க முடியும் அதான் பாக்குறேன். ஒரு மேனுஃபேக்சரர் எனக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது எனக்கு மைண்ட்ல வர்றது வந்து எலன் மாஸ்க். அதனாலதான் அவரோட பிரின்சிபலை சொல்றேன். ரெண்டாவது, வாரன் பஃபட்டோட வேல்யூ இன்வெஸ்டிங் பத்தி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அவர் வந்து லெட்டர் டு இன்வெஸ்டர்ஸ் எப்படி சொல்றாரு, அவரோட லைவ் மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு அதிகம் ரசிச்சு நேசிச்சு பாக்குற லைவ் வந்து வாரன் பஃபட் தான். நல்லா இருக்கும், கெத்தா இருக்கும், செம்மையா இருக்கும். அப்ப வந்து அவர்கிட்ட இருந்து வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். அடுத்தது, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி எப்படி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது. அப்ப கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பிசினஸ்லயும். இதுல யாரு பெரிய ஆள் அடிச்சுக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா
மார்க் சக்கர்பர்க். மார்க் சக்கர்பர்க் உங்களுக்கு தெரியும், Facebook உடைய ஃபவுண்டர், ரைட்? அவருடைய நிறைய இருக்கு. மார்க் சக்கர்பர்க் பத்தி ஒரு நாள் கூட பேசிட்டே இருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு, இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கொண்டு வந்தார், எப்படி Facebook ஒரு சாதாரண நிறைய ஃபெயிலியர், மார்க் சக்கர்பர்க் எல்லாரையும் போல ஃபெயிலியர் தான், நம்மள மாதிரி ஒரு ஃபெயிலியர் தான் அவரு. ஆனா அவர் ஜெயிச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் ஹீரோ இருக்கணும்ல, ஒருத்தர் அப்படி பார்த்தா இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கணும். இவர் விஜய் மல்லையா எப்படி இருப்பாரு, அது மாதிரி குளோபல் விஜய் மல்லையா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன். அவரோட ஸ்டோரி எல்லாம் படிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். அவரு வேற மாதிரி. இப்ப எப்படி சொல்றது, வாரன் பஃபட், சக்கர்பர்க் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா ரிச்சர்ட் பிரான்சன் வேற மாதிரி, ஒரு லைஃப் ஸ்டைல் ஹீரோ, ஒரு ஜாலியா இருக்கும். அவர்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாரி பேஜ் ஒரு டெக்னிக்கல் கை. இவங்க தான் கூகுளுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அவர்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன், சரியா? இனோவேஷன்னா என்ன? ஏன்னா எப்பயுமே ஒரு பிசினஸ்ல இனோவேஷன் குறையும் போது நம்ம மார்க்கெட் வந்து துரத்தி அடிக்க போடுறோம், காணா போயிடும் நம்ம. அப்ப அந்த இனோவேட்டிவ் தாட் வரணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி யாரு ஜெயிச்சானோ அவனை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ரோல் மாடல் யாரு, உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு, அதை பொறுத்து நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியும். பட் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு எதுவுமே அவனை ஃபாலோ பண்ணல. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஆக்டர் எடுத்துப்பாங்க, விஜய்னா அஜித்னா அப்படின்னா விஜய் பத்தி ஃபுல் புள்ளி விவரம் தெரியும், அஜித் பத்தி தெரியும். அதே மாதிரியே சச்சின் டெண்டுல்கர் எல்லா இதுவும் தெரியும், கோலியை பத்தி தெரியும், தோனி. இந்த புள்ளி விவரங்கள் உங்களை என்ன பண்ண போகுது? ஒரு ஃபேனுக்கு ஓகே, சந்தோஷம் உங்களுக்கு. அதனால உங்களோட பர்சனல் லைஃப் என்ன மாற போகுது? ஒருவேளை நீங்க ஒரு சினிமா துறையிலயோ ஸ்போர்ட்ஸ்க்கா போனீங்கன்னா இந்த புள்ளி விவரங்கள் யூஸ் ஆகக்கூடும். இத்தனை மேட்ச்ல இவ்வளவு அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். பட் லாஜிக்கா அந்த புள்ளி விவரங்கள் உங்களை நான் ஒரு ஃபேனு, எனக்கு எல்லாம் அவரை பத்தி தெரியும், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் காசை கொடுக்குமா, லைஃப் ஸ்டைலை கொடுக்குமா? அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அந்த இன்ஸ்பிரேஷனை எழுதி வச்சு இவன்றது என்ன கத்துக்கலாம் யாருட்டு இருந்து எது வேணா கத்துக்கலாம், எல்லாரும் கற்றுக் கொடுப்போம் தான் வந்து. அப்ப உங்களுடைய ரோல் மாடல் இருந்து நம்ம என்ன கத்துக்குவோம் அப்படி பார்க்கும் போது இவங்கள வராங்க. அப்புறம் ஆல் டைம் ஹீரோ ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. ஒவ்வொருத்தனோட கதைக்குள்ள போகும்போது அவனை வேற மாதிரி ஆயிடுறேன், எப்படி மாத்துறாங்க பாருங்க. அவங்களாம் இன்னும் வரலாறு இன்னும் 50,000 வருஷம் இருந்தாலும் அவங்கள பத்தி பேசிட்டே இருப்போம். அப்ப எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் மூலம் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுன்றதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒரு ப்ராடக்ட் இப்படிதான் டிசைன் பண்ணுமா, இப்படிதான் அட்ராக்ட் பண்ணுமா பீப்புள, இவன் தாண்டா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு என்ன சொல்றது, வேர்ட் கால் காக்னி இங்கிலீஷ் மாதிரி, ஒரு பட்லர் இங்கிலீஷ் மாதிரி ஒரு இங்கிலீஷை வச்சுட்டு ஆனாலுமே அந்த கட்ஸா வந்து பேசி ஒரு சைனீஸ்ல அலிபாபாவுடைய ஜாக்மா, இவங்களால ஜாக்மாவோட இன்டர்வியூ எல்லாம் பாருங்களேன். இப்ப நான் சொன்னவங்களும் ஒவ்வொருத்தங்களும் எடுத்து உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, நான் சொல்றதை விட்டுருங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஜாக்மா வந்து ஒரு சிம்பிள் இங்கிலீஷா இருக்கும், ஆனா அவர் ஜெயிச்சு காட்டிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அம்மானிட்ட வந்து ஒருத்தர் ரிப்போர்ட்டர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது கேட்கிறாரு, அவர் வந்து நக்கல் பண்றாரு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு சொல்லிட்டு. எனக்கு பிசினஸ் தெரியும் அவர் சொல்றாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல, எனக்கு பிசினஸ் தெரியும், அதனால நீ இன்டர்வியூ எடுக்க வந்திருக்க, நீ இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல வந்திருக்க, சம்பளம் வாங்கிட்டு அவர் ரிப்போர்ட்டர் எவ்வளவு சம்பாதிப்பான். ஆனா யாரு? அம்பானியா இருக்காரு. அம்பானி இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்றது முக்கியம் கிடையாது, அவருக்கு பிசினஸ் பண்ண தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுன்றது முக்கியம் இல்லை, எதுல தெரியணும், எப்படி தெரியணும், அதான் லாஜிக். அடுத்தது ஓப்ரா வின்ஃப்ரே, ஒரு பிளாக் அமெரிக்கன்ல இந்த டாக் ஷோ வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே ஓப்ரா வின்ஃப்ரே தான். அவங்களுடைய பர்சனல் பிராண்டிங் ஸ்கில்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு கருப்பு பொண்ணு எப்படா ஜெயிச்சுது, நமக்கு எல்லாமே இருக்கு, நம்ம எப்படி ஜெயிச்சோமோ அப்ப அந்த கம்பாரிசன், இவங்களுக்கு அந்த டாக்கட்டிவ் இருக்கு, அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, எனக்கு இருக்கு, நான் எப்படி தோக்குறேன். அப்ப என்னோட பேச்சு எப்படி என்ன ஃபெயிலியர் ஆகுது, ஓப்ரா வின்ஃப்ரேயோட பேச்சு எப்படி டெவலப் பண்ணுது. அப்ப பர்சனல் பிராண்ட் எப்படி பண்ணணும். அப்புறம் திரும்பி வந்துடுற எலன் மாஸ்க், அவர்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. எலன் மாஸ்கை பத்தி நான் வந்து அடுத்த ஜூம்ல சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். வெர்டிகல் இன்டகிரேஷன் ஒரு கான்செப்டை வச்சு எலன் மாஸ்க் அடுத்த லெவலுக்கு போறாரு. சில கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது, எல்லாமே ஜெயிக்கணும்ன்ற அவசியமே இல்ல, ஏதாவது ஒண்ணு ஜெயிக்கும். அந்த ஒண்ணு என்ன, அதுதான் கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்க பணக்காரர் ஆகுறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவங்க என்ன கத்துக்கணும்னு வந்து ஹில் யோசிச்சாரு. அப்ப உங்களோட கேள்வியை கொண்டு போய் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் மேல போட்டுருங்க. இவன் எப்படி ஜெயிச்சான், நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், ஓகே இவன் தான் ரோல் மாடல், இண்டஸ்ட்ரியில இருக்கான், இவனை பீட் பண்ணும், அவ்வளவுதான் மைண்ட்ல வைங்க. சரியா? அப்படி வைக்கும் போது யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறது. ஒரு நாள் உசைன் போல்ட்டோடைய ரெக்கார்டு உடைக்கப்படுமா படாதா, சச்சின் டெண்டுல்கருடைய ரெக்கார்டு உடைக்கப்படுமா படாதா, அதுக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கானா அல்லது வந்தவன் ஜெயிச்சுட்டு இருக்கானான்னு இருக்கு. நாம வரவும் இல்ல, பிராக்டிஸ் பண்ணவும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ரோல் மாடலை பீட் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, அப்ப அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றான்னு தெரியாம நீங்க எப்படி பண்ண முடியும்? அதுல எது உங்களுக்கு ஒத்து வரும், அதை ஓவர்டேக் பண்ண நம்ம என்ன பண்ணணும். லாஸ்ட் இன்னைக்கு நான் சொல்லித்தர போற விஷயம் என்ன அப்படின்னா, டிம் ஃபெரிஸ். இப்ப நான் சொன்ன பேர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனா டிம் ஃபெரிஸ் யாருன்னு தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டிம் ஃபெரிஸோட வாழ்க்கையில இருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு கத்துக்கிறோம். சரி, டிம் ஃபெரிஸ்னா யாரு அப்படின்றத முதல்ல கத்துக்கணும். அதாவது
அன்சங் ஹீரோஸ், அன்டோல்டு ஹீரோஸ் நிறைய, அன்டோல்டு ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஒண்ணு கத்துக் கொடுக்கணும் அல்லது கத்துக்கணும், வாழ்க்கையை கத்துக் கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த லேர்னிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆனா நமக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சிருக்கு? பில்கேட்ஸ் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் ஒரு மூளையும் கிடைச்சிருக்கு. இதை வைத்து நீங்கள் பில்கேட்ஸை விட பணக்காரனா மாற முடியும். ஆனா நம்மளோட மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ரைட். டிம் ஃபெரிஸ்ன்றது யாரு அப்படின்னு பார்ப்போம். மேடம் கட் பண்ணி போலாமா?